மாஸ்டர் கடிச்சிருச்சுன்னா அப்புறம் கேரண்டியே கிடையாது, எல்லாத்தையும் கடிக்கும், கொலை கூட செய்யும். ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபர்மேன் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம். கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன ஆகும், அது விரக்தி, அந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் வீட்டில் இருக்கணும் கடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மிருகவதை சட்டத்தை எழுதுனது வந்து நம்ம ருக்மணி தேவி இறந்தார் 1960. அதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நாய்களை வந்து அதிகமாகிடுச்சுன்னா, பன்னிகள் தொல்லை ஆரம்பிச்சுன்னா அகற்றி அவளை அழியுங்கள். சிங்கிளாக இருந்தால் கூட அது வந்து பிஹேவியர் அந்த விரட்டி கடிக்கலாங்க. ஒரு பேக்கில் இருக்கையில் தான் அந்த பிஹேவியரே வருது. நீங்கள் 10 நாயை ஒரு ஸ்ட்ரீட்டில் விட்டிங்கன்னா அதுதான் பெரிய டேஞ்சர். நாய் ஒருத்தரை கொண்டுருச்சுன்னா ஒரு குழந்தைய, இந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டோன்ட் வரி, நாயை எடுத்து நெஞ்சியோட்டை கொடுங்க. என்ஜிஓட்டை கொடுத்தா என்ஜிஓ கொண்டு போய் வச்சிருப்பானா, 2 வீக்ஸ் அப்சர்வ் பண்ணுவானா, அந்த நாய்க்கு ரேபிஸ்லாம் திரும்ப கொண்டாந்து விட்டுருவானா, இன்னும் 4 பேரை கடி 4 குழந்தைய கொல்லுன்னு. முட்டாள்தனமாக இல்லை இந்த ரூல்ஸு. இதில் இன்னொரு கேங் என்னென்னா, இந்த நாயை காப்பாற்ற போகிறேன், டொனேஷன் கொடுங்க, யூபிஐ போட்டு ஃபுல் கலெக்ஷன். நிறைய பேர் இருக்கானுங்க, எல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணி 4-5 பேர் ஓடி இருக்கானுங்க. சரி, இதில் ஒரு கவர்மெண்டல் ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மைதானா? அப்போது அப்சல்யூட்லி இதான் சொல்கிறேன். கார்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயத்த இவங்கெல்லாம் பண்ணினதுனால என்ன, அவன் ஜாலியாக விட்டுட்டான், எவ்வளோ பண்ணுறான், என் வேலையை பண்ணட்டோன்ட்டு அவன் அந்த பக்கம் துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தான். இதில் இந்தியாவில் வந்து நாயை பெருக்கி விட்டு நாய்க்கு ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை வருஷம். ஏன்னா யூகேலாம் துட்டு பண்ண முடியாது, யூஎஸில் பண்ண முடியாது. இந்தியா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் இந்த காமெடி பண்ணிக்கிட்டு இவனுங்களால தான் நாய் பெருகிறது. நீங்கள்லாம் இதில் இன்வால்வே ஆகக்கூடாது. ஏன்னா அதில் வந்து ஹெல்த் கிரைசிஸ் இருக்குது. அது நாய் ஒருத்தனை கடிச்சுன்னா அவனுக்கு ரேபிஸ் வரலாம், நீ வீட்டில் போய் உன் சலைவாப்பட்டு உன் குழந்தைகளுக்கு வரலாம். நீங்கள் டாகை விக்டிமைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்களே, ஹவு டு டேக் திஸ், இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா? அந்த கருணை கொலை செய்வது தான் வேறு வழியே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். இந்த டாக் மெனஸ் வந்து ஒரு டாக்ட் அபவுட் டாப்பிக்காக மாறி இருக்குது. சமூக வலைதளங்களில் ஒரு சாதாரண பேச்சாக ஆரம்பிச்சிருந்தது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போய் டாக் ஷோஸ்ன்னு போய் அதை தாண்டி இது வந்து ஒரு தினசரி செய்தியாக மாறி, நாய்க்கடி செய்தியாகட்டும், நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள எங்கே ட்ரால் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் அப்படின்ற மாதிரியான செய்தியாகட்டும், சுற்றி லைம்லைட்டில் இருக்கக்கூடிய இந்த இஷ்யூ வந்து டாக் மெனஸ் ஆகிருக்கு. என்ன ப்ராப்ளம் சார் ஆக்சுவலி, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எதனால் இந்த டாக் மெனஸ் இவ்வளோ பெரிய டாக்ட் அபவுட் டாப்பிக்காக மாறி இருக்கு? இது ஒரு மொமெண்டரி ஹைப்பா இல்லை பர்சிஸ்டண்ட்டாக இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கா ஆல்ரெடி? இல்லை, இட்ஸ் அ ஹியூஜ் அண்ட் சீரியஸ் ஹெல்த் கேர் க்ரைசிஸ் நடந்துட்டுருக்கு நம்ம ஊரில். இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஜெனோசைட் தான். அது இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தட். இதுக்கு ப்ரைமரி ரீசன் வந்து கடந்த 20 ஆண்டு காலமாக நம்ம வந்து இந்த நாய்களை வந்து கொல்லுவதை நிறுத்திவிட்டு கருத்தடை செய்து அதனுடைய ஜனத்தொகையை குறைக்கலாம் என்று ஆரம்பித்தோம். அதில் அட்டாச்சான கரப்ஷன் எலிமெண்ட்ஸ்னால அன்றைக்கி 1 கோடி நாய் இருந்தது, இன்றைக்கி 6 கோடி நாயாக பெருகியிருக்கு இந்தியா முழுக்க. 2வது, நாய்களுடைய பிஹேவியரல் சேஞ்ச் நடக்குது. இந்த 20 வருஷமாக பர்த் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அவங்களை விடுறதுனால நாய்க்குன்னு ஒரு சைக்கிள் இருக்குது. உணவு தேடுறது, தெருநாய், வீட்டு நாய்க்கு நம்ம 3 நாளில் போட்டுருவோம். தெருநாய் வந்து உணவு தேடிக்கிட்டு இருக்கும். ஸோ பசியில் இருக்க நாய் வந்து கடிக்கிறது விரட்டுறதுக்கெலாம் டைமே இருக்காது. அது எப்பயுமே சோகமாக இப்படா ஒரு எலும்புத்துண்டு கிடைக்கும்னு இருக்கும். இந்த நாய்க்கு வந்து ஒரு இடத்துல வச்சு சாப்பாடு போட்டோம்னா எந்த மிருகமும், இதுன்னு இல்லை, வனவிலங்கு யானையை கூட எடுத்துகிட்டு கோயிலுக்கு யானை அப்படின்னு கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு யானையை வனவிலங்கே வனத்தில் இருக்க யானைக்கே சோறு 3 இடத்துல 3 வேளை சோறு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கேயே நிற்கும், அது எங்கேயும் மூவ் ஆகாது. இதுதான் அதனுடைய நேச்சர், காமன் இயல்பு தானே, காமன் இயல்பு. ஸோ இந்த நாய்க்கு பேர்ட்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், எங்கே ஃபுட்டு கிடைக்குதோ அங்கே வந்துடும். ஸோ இந்த நாய்களுக்கு என்ன பண்ணுறீங்க, இதை பொறுத்துறீங்க, சாப்பாடை 3 வேளை போட்டுறீங்க, விரட்டு. அதுவும் எங்கள் காலனியில் சொல்கிறேன், ஒரு பாப்புலர் ஆக்டருடைய மதர், அவங்க ஷீ இஸ் ஜாப்லெஸ். ஸோ பக்கெட் எடுத்துக்கிட்டு காரில் போயிட்டு நாய்க்கெல்லாம் சோறு போட்டுடுவாங்க. ஸோ போட பெருகுது நாய். ஒன்று மற்றவங்க இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே நைட்டில் கொண்டா நாய் இந்த மாதிரி சவறு போடுறாங்க சொல்லி விட்டு போயிடறாங்க. ஸோ 3 தெருவில் 3 நாய் இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து 30 நாய் இருக்குது. ஓ, அபாண்டன் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி சாப்பாடு தேடி கொண்டாந்து போட்டு அபாண்டன் எப்படி பொழைச்சிக்கணும், நம்ம அப்படியே பொழைச்சிக்கணும், இங்கே கொண்டாந்து போட்டுது. ஸோ அதனால் இப்போ 3 நாய் இருந்துச்சு முன்னாடி, நான் இருக்கிறது கோட்டூர் கார்டன், இன்றைக்கி 30 நாய் இருக்குது 4 ஸ்ட்ரீட்டில். ஸோ தட்ஸ் ஒன் நியூசன்ஸ். 2வது, அதுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி போயிடுச்சு. என்ன ஆக்டிவிட்டி? ஒன்று சோறு தேடுறது தெருவில் இருக்கையில், 2வது இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்தில் வந்து தேல்பி இந்த ஹீட் சீசனில் பார்த்திங்கன்னா நாயே இருக்காது. எங்கன்னு பார்த்தா ஒரு பெண்ணையோட இருக்கும், சாப்பாடுக்கு பாடலாம் மறந்துடும். ஒன்லி அது வந்து டிரான்ஸில் போயிடும். நம்ம யானைகளுக்கு மதம் பிடிக்கிற மாதிரி. ஆமாம், நம்ம யானைகளுக்கு மதம் பிடிக்கிற மாதிரி இதில் அப்படியே போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த பிஹேவியரை கட் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம கருத்தடை பண்ணிடுறோம். ஸோ அந்த ப்ரொக்ரேஷன் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லாம் எடுத்துடுறோம். ஆண் நாய்க்கு விதை எடுத்துருவோம், பெண்ணுக்கு வந்து கேஸ்ட்ரேட்டு, பெண்ணுக்கு வந்து ஓவரிஸை இது பண்ணிடுவாங்க. எடுத்து ஓவர்சி ப்ளஸ் யூட்ரஸு ஓவரிஸ் 2 எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது வேலையே இல்லை, அங்கேயே படுத்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கணும்.
இப்போ நம்ம ராஜபாளையம் சிப்பி இந்த கன்னி நாயெல்லாம் வந்து வேட்டை நாய்கள், இதெல்லாம் வந்து ஃபார்மில் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கொண்டா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு வளங்க. ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபர்மேன் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம். கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன ஆகும், அந்த விரக்தி, அந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் வீட்டில் இருக்கணும் கடிக்க ஆரம்பிச்சிடும். இதே பிஹேவியர் வந்து இந்த நாய்கள் வந்து இது ரேபிட் பிஹேவியர் இல்லை, பட் ஒரு மாதிரியான அஜிடேட்டட் பிஹேவியரா? ஆமாம், இது பிஹேவியர் சேஞ்ச். ஓகே. ஜெர்மன் ஷெப்பர்ட் கூட வீட்டில் இருக்கலாம் கடிக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து சிங்கிள் மாஸ்டர் டாக். வீட்டில் ஒருத்தர் தான் மாஸ்டர். வீட்டில் 10 பேர் இருந்தாலும் இவர் தான் என்னோட மாஸ்டர்னா அவங்கள தான் ரொம்ப பாசமாக இருக்கும், அவங்க சொல்கிறதான் கேட்கும். ஓகே, மற்றவங்களாம் ஓகே கண்டுக்கும். பட் முதல்ல வீட்டில் வேலைக்காரனை கடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் லெட்ஸ் சே நான் தான் மாஸ்டர்னா என் ஒய்ஃபை கடிக்கும், கடைசியில் என்னையும் கடிச்சிடும். அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ சாய்ஸ், யூ ஹேவ் டு புட் த டாக், பிடிஎஸ் அப்படியும், புட் டு ஸ்லீப். அந்த கருணை கொலை செய்வது தான் வேறு வழியே கிடையாது. ஏன்னா உங்களை மாஸ்டர் கடிச்சிருச்சுன்னா அப்புறம் கேரண்டியே கிடையாது, எல்லாத்தையும் கடிக்கும், கொலை கூட செய்யும். அந்த மாதிரி தான் எல்லா நாயோடைய பிஹேவியரும். இந்த தெருவில் இருக்க நாய்களுக்கும் அந்த பிஹேவியர் வந்துருச்சு. ஸோ என்ன ஆகுது, இது வந்து அதாவது இன்னொரு டு புட் இட் வெரி கிளியர்னா, யூஸ்வலாக இந்த மாதிரியான அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து வீட்டில் வளர்க்குற நாய்க்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த சேஞ்சு தான் கிட்டத்தட்ட வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்திருக்கு. ஸ்ட்ரீட் டாக் அது எனர்ஜி வேஸ்ட் ஆகலைன்னா வீட்டில் இருக்க நாய்க்கும் வரும். அது தெரியல இருக்கும். லேப்ரடார்லாம் அதெல்லாம் வந்து சோம்பேறி, அப்படியே இடத்துல கிடக்கும், மந்த மாதிரி கிடக்கும் அது. ஆமாம், அதனால வந்து இது அதுலேயே அக்ரெஷன் ஆகிறது. இந்த மாதிரி அதை அப்யூஸ் பண்ணி அக்ரெஷன் ஆகிறது இருக்கு. அப்யூஸே பண்ணாமல் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் அக்ரெசிவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த தெரு நாய்க்கும் அந்த பிஹேவியர் சேஞ்ச் வருது. ஸோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறக்காக ஒரு குழந்தை போய் அதை நம்ம வந்து நம்மளை பிடிச்சி விளையாட முடியாது. ஒரு பாமரியன் நாய் போனிச்சுன்னா இல்லை பூனை போனிச்சா பிடிச்சி இழுக்கும். ஒரு நாய் இழுக்கும், மற்ற எல்லாம் சேர்ந்துக்கும். இது ஆன்டினா பேக். எப்பயுமே அப்படிதான் ஒரிஜினல் பிஹேவியர். இது நரிகளின் பிஹேவியருக்கு போயிடும். வுல்ஃப் பிஹேவியர் அவங்களுடைய ஆன்சஸ்டர் பிஹேவியருக்கு போயிட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த குழந்தை பீஸ் ஆயிரும், சின்ன குழந்தையா இருந்தான். சார், எனக்கு ஒரு இன்டரப்ஷன் இதில். இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இஸ் இட் நாட் லைக் ஹைப்பிங் ஃபார் அ மேன் ஈட்டர்? நீங்கள் ஒரு புலி வந்து ஆட்கொல்லி புலி, ரத்த ருசி கண்ட புலி, அது இந்த பிஹேவியர் பண்ணுதுன்னு சொன்னால் இதை ஏற்றுக்கலாம். பட் இது ஒரு மாதிரி மிகைப்படுத்தலாக இல்லையா? ஒரு நாய் இந்த மாதிரி வந்து ஒரு நாய் பாஞ்சு வேட்டையாடும் அப்படி இழுக்குன்னு சொல்கிறது வந்து இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மேன் ஹண்டர் பிஹேவியர் தானே டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. எவிடன்ஸ் வந்துருச்சு எனக்கு உங்கள் கையில். எத்தனை வீடியோ இருக்குது உங்கள்கிட்ட? குழந்தைய கவிட்டு ஓடுது, என்ன அது பார்த்துருக்கோம். ரெண்டாவது அதே நார்மலாக டைகர்ஸ் அண்ட் லெப்பர்ட்ஸ் அதான் அது பண்ணும். அந்த பிஹேவியர் பிக் கேட்ஸ் தான் தூக்கிட்டு போகும், நாய் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது குழந்தைங்களை பிக்கிறது எத்தனையோ வீடியோ வந்துருச்சு. முன்னெல்லாம் நான் எவ்ரிபடி இஸ் ஜேர்னலிஸ்ட், கையில் மொபைல் இருந்தால் இஸ் ஜேர்னலிஸ்ட் தான். அவன் வீடியோ எடுத்துட்டான். இன்னைக்கு ஆமாம், சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு பார்த்தா இந்தியா முழுக்க வந்து நடந்துகிட்டு இருக்கு எவ்ரிடே. இன்னைக்கு இந்த இன்னொரு குழந்தை வந்திருக்கு. என்ன 3 நாள் முன்னாடி உத்தரப்பிரதேசில் சின்ன குழந்தை இவ்வளோ தான் இருக்கும், 2வது படிக்க நினைக்கிறேன், அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு, இங்கெல்லாம் கடிச்சு குதிரை புண்ணாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாஜரேஷன் இல்லை இது. ஆமாம், இது உண்மை. இது எப்படி எக்ஸாஜரேஷன் சொல்ல முடியும்? கண்ணில் பார்க்குறோமே நம்ம. இவ்வளோனா நம்ம பார்க்கல. இந்த மொபைல் ஃபோன்லலாம் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ கூட பேப்பரில் நியூஸாக வரும், அது 4 நாள் கழிச்சு வரும், அதை பார்த்துட்டு லைட்டாக படிச்சுட்டு மறந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு வாட்ஸ்அப்லாம் கம்யூனிகேஷன் ஸோ ஃபாஸ்ட், நம்ம கைக்கே வந்துடுது, வீட்டு தேடி வந்துருச்சு கம்யூனிகேஷன். சார், இதுக்கு வந்து என்ன வேணால் ரீசனாக இருக்கலாம்ல சார்? இது கண்டிப்பாக இது ஏபிசி, அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல்னால தான் இந்த பிஹேவியர் நம்ம எப்படி இதை டைரெக்டாக ஈக்குவேட் பண்ண முடியும்? அடுத்த பிஹேவியர் நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 1995 வெள்ளக்காரன் விட்டு போனது, அந்த காலத்தில் 1900 விட்டு போனது. இந்த மிருகவதை சட்டத்தை எழுதுனது வந்து நம்ம ருக்மணி தேவி இறந்தார் 1960. அதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 11(2)(b), 2(3)(b). அதில் வந்து நாய்களை வந்து அதிகமாகிடுச்சுன்னா, பன்னிகள் தொல்லை ஆரம்பிச்சுன்னா அகற்றி அவளை அழியுங்கள்னு. வெள்ளைக்காரன் சும்மாலாம் வந்து ரீசன் இல்லாமல் கொடுக்க மாட்டேன். எது இருந்தாலும் ஆளை சீராக விசாரித்து யோசித்து, அது நம்ம ஊரில் தான் 1995 இனிமேல் வந்து நாயை கொலை செய்ய மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அப்புறம் தான் போய் ஐயோன்னு மட்டும் டாக்டரே இல்லையே. அவன் அப்படி இல்லை, அவன் வந்து எது பண்ணாலும் ஒரு ரீசனோட தான் பண்ணுறான். அதனால தான் அந்த கோர்ட் சிஸ்டம் எல்லாமே அவன் இவால்வ் பண்ண தான். போலீஸு, கோர்ட் சிஸ்டமு, இந்தியன் ரயில்வேஸ் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கனால தான் இன்னும் அது தாக்கு பிடிச்சி நிற்கிது. ஸோ இதெல்லாம் வந்து ரீசனிங்கோட தான் பண்ணியிருக்கானுங்க இதை அழிக்கணும்னு. ஸோ இது எக்ஸாஜரேஷன் சொல்ல முடியாது, இது வந்து பிஹேவியர் சேஞ்ச்னால. இன்றைக்கி ஏன்னா இந்த நாயை இருந்திருக்காதே, உங்களுக்கு 5-10 நாய் ஒரு இடத்துல கிடக்குது. சிங்கிளாக இருந்தால் கூட அது வந்து பிஹேவியர் அந்த வெரைட்டி கடிக்கலாம். ஒரு பேக்கில் இருக்கையில் தான் அந்த பிஹேவியரே வருது. நீங்கள் 10 நாயை ஒரு ஸ்ட்ரீட்டில் விட்டிங்கன்னா அதுதான் பெரிய டேஞ்சர். அது மனுஷனுக்கும் டேஞ்சர், அடுத்த விலங்குகளுக்கும். ஆஸ் ஐ செட், இட்ஸ் IAS, இட்ஸ் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படிமோ. சீமை கருவிலத்தை ரிலேட் பண்ணுறது இதனால தான். அது சீமை கருவில் மரத்தெல்லாம் அழிச்சிரும். இது வந்து நாய் இருந்துச்சுன்னா இது சுற்றி இருக்க அடுத்த விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் அழிச்சிரும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம். அதனால தான் இது இன்றைக்கி வந்து பெருசாகுது பிரச்சனை. ஏன்னா அந்த பர்த் கண்ட்ரோல் ரூலில் அக்ரெசிவ் டாக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல நாய் இருக்குது, ஒருத்தரை கடிச்சிருச்சு, இல்லை ஒரு குழந்தைய கொண்டுருச்சுன்னா, இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூலில் என்ன இருக்காங்கன்னா, ரூல் நம்பர் 16, இது 2 தான் சேலஞ்ச் பண்ணேன். 16-20 தான் ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணேன். 16ல் என்ன சொல்லுதுன்னா,
ஒரு நாய் ஒருத்தரை கடிச்சிச்சுன்னா அது யாருடைய பொறுப்பு, யாருடைய பிரச்சனை? சிவிக் பாடி, சுகாதாரத்துறை, அப்புறம் கார்பரேஷன், லோக்கல் பாடி வில் கெட் இன்வால்வ். ஓகே, நாய் ஒருத்தரை கொன்றுச்சுன்னா ஒரு குழந்தைய போலீஸ் ஆல்சோ லா அண்ட் ஆர்டர் வந்துடும், போலீஸும் வந்து வில் கெட் இன்வால்வ், 2 people. இந்த ரூல்ஸில் என்ன சொல்லுதுன்னா, டோன்ட் வரி, நாயை எடுத்து என்ஜிஓட்ட கொடுங்கன்னு. அந்த என்ஜிஓ ப்ரைவேட்டாக எவன் என்னன்னே தெரியாது, பேப்பரில் மட்டும்தான் இருக்கான்னு தெரியாது. என்ஜிஓட்ட கொடுத்தா என்ஜிஓ கொண்டு போய் வச்சிருப்பானா, 2 weeks அப்சர்வ் பண்ணுவானா, அந்த நாய்க்கு ரேபிஸ்லாம் திரும்ப கொண்டாந்து விட்டுருவானா, இன்னும் 4 பேரை கடி 4 குழந்தைய கொல்லுன்னு. முட்டாள்தனமாக இல்லை அந்த ரூல்ஸு. அந்த ரூல்ஸ்னால தான் இது இன்னும் பிரச்சனையானது. இப்போ கார்பரேஷன் என்ன பண்ணிட்டான், இப்போ நம்ம தமிழ்நாடு கார்பரேஷனை இவந்தோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரூல்ஸுங்கிறது மத்திய அரசு எழுதுனது, அதுவும் மிருகவதை சட்டத்துக்கு கீழே. நாய்க்கடி வந்து சுகாதாரத்துறை, ஹைஜீன், நாய் மலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பது வந்து சுற்றுப்புறச்சூழல். 3வது வந்து கொடிய நோய்கள், டிஸ்டம்பர், பார்வோ, ரேபிஸ், இதெல்லாம் அகற்றுறது வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இது 3மே மாநில பட்டியலில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் நம்ம கட்சிகள் 2மே மாநில சுயாட்சின்னு கத்துவாங்க. ஆனால் இது மட்டும் ஏன் நீங்கள் மேனா காந்தி எழுதிய மத்திய அரசு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க? ஸோ எப்போயுமே நம்ம ஃபோன் பண்ணோம்னா கார்பரேஷனுக்கு, நாய் விரட்டது கடிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது சார், ஆப்ரேஷன் பண்ணி கொண்டாந்து விட்டுருவோம் அப்படிம்பாங்க. எடுத்துகிட்டு போக கொண்டாந்து விட்டுருவாங்க. ஏன்ப்பா விட்ற, நாய் கடிக்குன்னா இல்லை சார் அதான் சட்டம் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. சட்டம் இல்லை, விதிமுறைகள். இந்த விதிமுறைகளை காட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம அரசு 10 வருஷம் முன்னாடியே 20 வருஷம் முன்னாடியே இது வந்து லாயக்கு இல்லை, எது இந்த கருத்தடைங்கிறது. ஏன்னா 5 வருஷத்துக்கு புரிஞ்சு அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஆகட்டும், இல்லை இது நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ஹியூமேனாக இருக்குது அப்படின்னு டாக்ஸ்க்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறவங்களாகட்டும், அவங்க சொல்கிறது வந்து கொல்வது வந்து ஒரு தீர்வு கிடையாது, ஏபிசி தான் ப்ராப்பராக பண்ணணும். நீங்கள் இல்லை, கவர்மெண்ட் சைடில் ஏபிசியை வந்து ப்ராப்பராக கையால் செய்யப்படாதனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. குறைகளை உங்கள் பக்கம் வச்சுட்டு நீங்கள் டாகை விக்டிமைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்களே, ஹவு டு டேக் திஸ், இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா? ஃபார் எக்ஸாம்பிள், காட்டு பண்ணி இருக்குது, அளவுக்கு அதிகமாகிட்டா கொலை பண்ணுறோம். ஏன்னா கேரளாவில் ஃபுல்லாக ஒரு 50-60 ஒரே நாளில் கொண்டாங்க. அதே மாதிரி எனிதிங் வேர்மின்னா மக்களுக்கு எதிராக கிளம்புது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் எடுத்துக்கங்க, வைல்ட் ஹார்சஸ், அலிகேட்டர்ஸ் அண்ட் வைல்ட் டியர், தேர்ஸ் அ ஹண்டிங் சீசன். எவ்ரி இயர் ஃபார் 3 months யூ கேன் ஹண்ட். கன்று வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் ஷூட் பண்ணி கொல்லலாம். த ரீசன் இஸ், அந்த 3 மாதம் நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா அதோடைய பாப்புலேஷன் கம்மியாகும். எக்ஸாக்ட்லி அடுத்த 90 daysக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். 9 monthsக்கு அகெயின் யூ ஸ்டார்ட் தேர். ஸோ தட் இஸ் தி கண்ட்ரோல். அது ஏன்னா பேசிக்கலி ஒரு மானை அதிகமாக விட்டிங்கன்னா, மானை அதிகமாகிடுச்சுன்னா புல்லெல்லாம் காலி பண்ணிடும். நாளைக்கு புல்லே இல்லைன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். they will come out of the territory. This is also forest management தான் இது, usual to a certain extent. Okay, இதனால தான் பண்ணுறாங்க. இதனால தான் பேலன்ஸ். ஆமாம், இது பேலன்ஸ், இந்த அந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்ணுறாக்க they doing it. ஸோ இதே தான் நம்மளும் பண்ண வேண்டியது. இதில் வந்து சட்டத்தில் இடம் இருக்கான்னு, சட்டத்தில் இடம் இருக்குது. நான் வந்து கருணகிரியில் ஏதாவது நீ ஓகே என்ன கொடூரமானவன் முரளி வந்து நான் எல்லாம் கொள்ள சொல்கிறாரு, ஃபைன் எடுத்துக்கிறேன். பட் சட்டத்தில் இடம் இருக்குடா. சட்டம் எழுதணும் முட்டாளா என்ன? கடைசி எல்லாத்தையும் சொல்லி சட்டம், அரசியல் சாசனம் எல்லாத்துலையும் இடம் இருக்குது. அரசியல் சாசனம் என்ன சொல்லுதான், இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அனிமல்ஸ் do not have fundamental right. அரசியல் சாசனத்தில் மிருகங்களுக்கு மனிதருக்கான சம உரிமை கிடையாது, அவை கீழே தான் இருக்கின்றன நம்முடைய ஹைரார்க்கியில். அதை பார்த்து கொள்ள வேண்டியது ஸ்டேட்டோட கடமை. ஆர்டிக்கல் 48A. மக்கள் அதனுடன் கரையுடன் இருக்க வேண்டியது 51 AG. இது தீஸ் டூ என்ஃபோர்ஸபிள். இதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மிருகத்தோட கருணை உள்ளம் இல்லைன்னா அவங்கள வந்து நான் வந்து ஜெயிலில் போட முடியாது. இது ஒரு பரிந்துரை தான், இதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இது 2 கான்ஸ்டியூஷனில் சொல்லுது. அப்புறம் நீங்கள் ஆக்டுக்கு வந்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் நம்ம மிருகவதை சட்டத்தை எடுத்துக்கோம். 11(3)B நான் சொன்னேன், அதிகமானா கொன்னுடுங்க. 9Fன்னு அதில் ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் என்ன சொல்லுன்னா, மிருக நல வாரியம் இருக்குல்ல, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ஹெல்பிங் இந்தியன் ஸ்டேட்ஸ் டு எலிமினேட் தீஸ் அனிமல்ஸ். இந்த நாய்களை கொல்வதற்கான. இது 1960 ருக்மணி தேவி அரண்டேல் எழுதுனது. அவங்களாம் முட்டாள், அவங்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போனது. வெள்ளக்காரன்ட்டு வந்து எழுதுனது தான் அதெல்லாம். அவங்களும் புதுசாக கண்டுபிடிச்சி எழுதலை. இதெல்லாம் வெள்ளக்காரன் எழுதுனது அவங்க இந்தியன் நடைமுறைக்கு எழுதிட்டு போனாங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து ULB, அர்பன் லோக்கல் பாடி, இந்த சிவிக் பாடி, முனிசிபாலிட்டி சட்டம். அதில் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 107, இந்த மாதிரி நாய்கள் பன்னிகள் அதிகமாகிட்டால் அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு இருக்கு. 3வது உடல் ஊனமுற்றோருக்கான சட்டம். நீங்கள் நானும் ஓடிடலாம், கல்லவுட் அடிக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பேரியர் ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கணும். அதாவது உடல் ஊனமுற்றவருக்கு அந்த ரேம்பெல்லாம் போடுறாங்களே, டாய்லெட்ஸ், இதெல்லாம் வசதிகள் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு நாட்டின் கடமை.
ஏன்னா அவர்களும் ஒரு ஈக்குவலான சிட்டிசன். அதனால தான் அவங்களுக்கும் நல்ல உடல் நல்லா இருக்கவங்களுக்கும் ஒரே ஈக்குவல் பிளாட்ஃபார்மில் வைக்கணும், அவங்களுக்கு இந்த வசதியெல்லாம் செய்து கொடுத்து அவங்களும் எலிவேட் பண்ணணும் நம்ம லெவலுக்குன்னு. பிளைண்டாக இருக்கவங்களுக்கு நான் இந்த கோட் சொல்லுவாங்கல்ல, வருது கோட் பிரெயில் கோட். இப்போ நம்ம மெட்ரோலாம் இருக்குது, என்ன லிஃப்ட்ஸில் இருக்குது, மெட்ரோல இருக்குது, பாத்வேல போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க, எல்லாம் இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும் பேரியர் ஃப்ரீ இருக்கும்போது, பேரியர் ஃப்ரீ எக்ஸஸில் ஒரு நாய் ஒருத்தர் விரட்டி கடிச்சதுன்னா, இன்ஃபேக்ட் ஒரிசா யூனிவர்சிட்டியில் செரிப்ரல் பால்சி கேஸ் வந்து 5-7 வாட்டி கடிச்சு 15 வாட்டி விரட்டுச்சு. அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. ஏன் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பிளாக் பேக்கெல்லாம் காலி பண்ணிச்சு, சஞ்சீப் பானர்ஜி இருந்தார் அப்போ ஜட்ஜா, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணா எல்லாம் அப்படின்ட்டார். அதுக்கு அடுத்த சட்டம் வந்து கண்ட்ரோல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் கண்டேஜியஸ் டிசீசஸ். அதில் வந்து ரேபீஸு, டிஸ்டெம்பர் வந்து எஃபெக்ட் ஆல் பிக் கேட்ஸ், நரி, புலி எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணும். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பயங்கரமான இன்ஃபெக்ஷன், அது ஏர்போன் வேறு. ஸோ அதனால் இந்த மசனகுடி மாதிரி இடங்கள்ல 500 நாய் இருக்குது, அதெல்லாம் இருக்கவே கூடாது. அந்த நாய்களுக்கு ஊசி போட்டு திரும்ப அங்கேயே விட்டுறாங்க. அதே ஹேபிட்டாட்டே அங்கே கிடையாது, அது ஹேபிட்டாட்டே அது சின்ன ஸ்மால் வைல்ட் லைஃப் எல்லாம் காலி பண்ணிடுது. ஸோ அந்த சட்டத்தில் இடம் கிடையாது. எந்த ஒரு மிருகம், அதுவும் கிளியராக சொல்லுது, இதுவாக நோயுடன் வந்தால், அது அனிமல் ஹஸ்பண்ட்ரி வேலை, நோயுடன் வந்தால் அதை அப்புறப்படுத்தி கொல்லுவது உங்கள் கடமைன்னு சொல்லுது. இல்லை பரிந்துரையா யூத்தனைஸ் பண்ணுங்க டியூட்டின்னு சொல்லி, இட் ஹஸ் டு பி யூத்தனைஸ், இட் ஹஸ் டு பி எலிமினேட்டட் அப்படிங்குது. எலிமினேஷன், வேர்ட் எலிமினேஷன் கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ இது 4 சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பிஎன்எஸ் லேட்டஸ்ட் வந்து ஐபிஎஸ்சி ஆல்ரைட் 270, 71, 72. ஓகே, தெருவில் எது இருந்தாலும் அது ஒரு உபாதை, இட்ஸ் அ நியூசன்ஸ் அப்படிங்குது. எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, சம்மரில் தண்ணி தொட்டி வைப்போம்ல, தாகத்துக்கு தான் தண்ணி தொட்டி வைக்கிறோம். தண்ணி தொட்டி வைப்பதே, தடைபாதையில் வைப்பதே ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். ஏன்னா நடைபாதை என்பது நடப்பதற்கு. இல்லை சார், எனக்கு நீங்கள் சொல்கிறதோடைய இந்த தாத்பரியம் புரிகிறது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, இவங்க இந்த மாதிரியான ஒரு டாபிக்ஸ் நீங்கள் முன்வைக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நடைபாதையை ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு தான் சட்டம் இருக்குது, நீங்கள் ஆக்கிரமிக்காமல் இருக்கீங்களா? அதற்கடுத்து வந்து ரோட்டில் வந்து ராங் சைட் பார்க் பண்ணாதுன்னு இருக்குது, நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்குன்னா ஒரு ஃபேவரட்டிசம் காமிச்சிக்கிறீங்க, ஏன் இந்த வாயில்லா ஜீவனுக்கு, அப்பாவிகளுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு பயஸ் காட்டுறீங்க? நீங்கள் மற்ற மிருகம் ஓகே, நம்மளோட அது பின்னி பிணைந்து ரொம்ப அன்பாக பழகிற ஒரு மிருகம், நம்மளோட அது கிட்டத்தட்ட டொமஸ்டிகேட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணலாமான்னு அவங்க முன்வைக்கிற அந்த மொராலிட்டி ஸ்டாண்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சட்டம்னு ஒன்று இருக்குது. ஓகே, தெருவில் சிறுநீர் கழிக்கக்கூடாது. இந்தியாவில் கழிக்கிறோமா? ஆல்மோஸ்ட் எல்லாம் பெருமையாக மூத்திர சந்துன்னு வேற வச்சுக்கிறோம். இதே இந்தியன் யூகே அமெரிக்கா போகிறான், செய்கிறானா? நோ. ஏன்? பனிஷபிள். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் அ டெவலப்ட் கண்ட்ரி, தட்ஸ் வை த கண்ட்ரி ஹஸ் ப்ராஸ்பர்ட். நீ இன்னும் அதே மாதிரி தான் இருப்பேன், எனக்கு எல்லா சுதந்திரம் வேணும், அதாவது சிறுநீர் கழிப்பதற்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த நாய் பிரச்சனையும். என்ன, நீ வந்து சட்டத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி, இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச காரணமே இந்த மிருக நல ஆர்வலர் இருக்குது. அதுவும் இந்த ஃபேஸ்புக் ஆரம்பிச்சதுல தான் இந்த பிரச்சனை அதிகமாக. ரீல்ஸ் வீடியோஸ், அதில் ரீல்ஸ் வீடியோலாம் அப்போ ஃபேஸ்புக்கில் லைக்கு, ஷேரு, கருணை உள்ளவர் இந்த மாதிரி சொல்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, தெருவில் ஸ்டே டாக், ஸ்டே அனிமல் வந்து கார்பரேஷன் ப்ராப்ளம், அவனை மட்டும் விட்டுருந்தோம்னா நீ தான் அதை சால்வ் பண்ணணும், அவன் இன்னைக்கு சால்வ் பண்ணியிருப்பான். ஏன்னா இவங்க ஏதாவது பிடிச்சிக்கிடுச்சு அகற்றிருப்பான். இப்போ மாடு இவ்வளோ ப்ரெஷர் போட்டக்கப்புறம் கோசாலை ஆரம்பிக்கிறேன் அமைச்சு அதை ஏதோ காமெடி பண்ணி அதை துடு பண்ண பார்க்குறாங்க. பட் கோசாலாம் சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஆக்சுவலாக எடுத்து ஆக்ஷன் பண்ணால் இவனுக்காக ஒருத்தனுடைய பிளேட்டில் போயிட்டு உணவு அது உட்காரும். ஏன்னா ஒரு வசதி இல்லாதவன், மட்டன் சாப்பிட முடியாதவன் பீஃப் சாப்பிட்டு போகிறான். அதனால தான் நத்திங் ராங் இன் இட். ப்ரோட்டீன் கண்டென்ட் அது தூக்கி கோசாலம் போட்டு அங்கே சாப்பாடு போடாமல் நாளைக்கு குடும்பப்படுத்துவானுங்க. அதுக்கு ஒரு கேஸ் ஆகும், அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த மாதிரி இந்த நாய்களை வந்து அப்புறப்படுத்தி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஏதோ சொல்யூஷன் வந்திருக்கும். இதை பண்ண இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இயற்கையே கடவுளே வந்து இன்றைக்கி ஒரு 10 குட்டி ஒரு நாய் போட்டுச்சுன்னா அதில் 2 தான் பிழைக்கணும். ஆக்சிடென்ட்டில் பாதி போயிடும், டிசீஸில் பாதி போயிடும், ஃபிட்டஸ்ட் இல்லை டிசீஸில் பாதி போயிடும், பாதி அடிச்சு கொண்டு போயிடும், 1-2 தான் பிழைக்கும். அதான் நேச்சர். இவங்க என்ன பண்ணுவாங்க, 10 குட்டி தூக்கிட்டு வந்துடுது. தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதான் அது தூக்கிட்டு வர்ற பெண்கள் வந்து ஆளுக்கு 2 தூக்கி கொடுத்துரும். ஃபாஸ்டரிங்னு ஒரு வேர்டு வரும் அங்கே. ஃபாஸ்டரிங்னா தத்தெடுப்பதற்கு முன்னால் தற்காலிகமாக ஒரு வீட்டில் சொல்றது ஸ்டாண்ட் பை ஸ்டாப் கேப். யூஎஸ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த ஃபாஸ்டிங் பேர்டு. ஏன்னா யூஎஸ்ல வந்து அனாதை குழந்தைங்களை அடாப்ஷனுக்கு முன்னாடி ஒருத்த வீட்டில் வச்சுக்குவாங்க, பெர்மனெண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன், ஆமாம் நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன், இந்த குழந்தைய யாராவது தத்தெடுத்தாங்கன்னா அதை கொடுத்துருவோம். அது வரைக்கும் நான் பார்த்துக்கணும் சொல்ல அந்த வீடுகள். ஏன்னா அவங்களுக்கு திடம் வாண்ட் வளர்க்கணும் அவசியம் அந்த இது கிடையாது. பட் ஆஸ் அ ஃபேவர் தேடி. அதே மாதிரி இங்கே அந்த ஃபாஸ்டிங் வேர்டை கொண்டாந்து அவன் ஒரு பையனை கொடுத்து 2 கொடுத்து அவன் அதை வளர்த்து எடுத்து
அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணும் யாருக்காவது தத்து கொடுக்க, இல்லை அவனே வந்து தத்து கொடுத்துருவான். சிலவனுங்க மாட்டிக்குவானுங்க, எந்த குட்டி அழகா இல்லையோ மாட்டிக்குவான். எனக்கு தெரிஞ்ச பசங்களே ஃபோன் பண்ணி, அண்ணா மாடியில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அப்பா அம்மா கூட தெரியாதுண்ணா, தெரிஞ்சால் பெரிய வில்லங்கம் ஆயிரும், என்னென்ன பண்ணுறது, உன் தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்து ரோட்டில் விட்டு வேணால் சாப்பாடை போடு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி. நாய் பெருகுவதற்கு காரணமே இவருக்கு தான். இதில் இன்னொரு கேங் என்னென்னா, இந்த நாயை காப்பாற்ற போகிறேன், டொனேஷன் கொடுங்க, யூபிஐ போட்டு ஃபுல் கலெக்ஷன். நிறைய பேர் இருக்கானுங்க, எல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணி 4-5 பேர் ஓடி இருக்கானுங்க. நாயை வச்சு கலெக்ஷன் சொல்லுங்க. நாயை வச்சு பெரிய பிஸ்னஸ்ங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது இல்லை பெரிய பிஸ்னஸ். இப்போ நான் உனக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன், ஆடி போயிடுவீங்க. ஒரு பூனை 4 காலம் ஆக்சிடென்ட்ல கட் ஆயிடுச்சு. ஓகே, இவருக்கு எலும்பு மட்டும் நீட்டிட்டு இருக்கு 4 காலம். இதை காப்பாற்ற 3 லட்சம் வேண்டும் சொல்லி ஒரு பொண்ணு போட்டு கலெக்ஷன் பண்ணி ஒரு 4 நாள். பர்சனல் ரைட் தானே சார், அவங்களுக்கு பிரியமான யாருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பூனை அவங்க வளர்க்குறாங்கன்னா அதை காப்பாத்துறது, அது இஸ் இட் யுவர் ஜாப்? அதான் see இங்க தான் இல்ல சார், பட் இட்ஸ் நாட் nobody's business கூட இல்ல. அது தவறுன்னு சொல்றது வந்து அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க வளர்க்குற பூனை அவங்க காப்பாத்துறாங்கன்னா அவங்களுக்கு, அவங்க வளர்க்குற பூனை இல்லை, தெருவில் ஏதோ ஒரு பூனை கிடக்குது, அதை எடுத்து வச்சுக்கிட்டு 3 லட்ச ரூபா நன்கொடை கொடுங்க, அதை காப்பாற்றணும். அந்த மாதிரி பூனையை நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட கேட்டாலும் மெடிக்கல் எத்திக்ஸ், அதாவது வெட்டினரி எத்திக்ஸில் அதை கருணை கொலை பண்ணணுண்டா 4 காலம் போச்சு, அவ்வளோ வழியில் கிடக்குது. இதை எடுத்து 3 நாள் வச்சு இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணிவிட்டு, அந்த 3 லட்ச ரூபா வந்ததுக்கப்புறம் நான் இது எப்படியும் சேர்த்து போச்சு. அதே மாதிரி ஒரு ஜீரியாட்டிக் டாக், கிரியாட்டினின் இன்க்ரீஸ் ஆகிரும், அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு அர்த்தம். பிளாக் யூரின். ஓகே, ஆமாம், பிளாக் யூரின். கிரியாட்டின் வந்து 1.5 கீழே இருக்கணும் எல்லாத்துக்கும். அது நமக்கே கொஞ்சம் ஜாஸ்தியானாலே கிட்னி ஃபெயிலியர்னு அர்த்தம். 13 இருக்குது. வயசான நாய்க்கெல்லாம் 10, 12, 13 போயிடும். அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணுறதே முடியாது. அதை டெய்லி நீங்கள் ட்ரிப்ஸ் கொடுத்து அதை வந்து யூனிட் பண்ண வச்சு டயாலிசிஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கும் டார்ச்சர், நமக்கும் டார்ச்சர். டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க யூத்தனைஸ் இட். எத்திக்கல் டாக்டர்ஸ் வில் சே அதை வந்து கருணை கொலை செய்வது தான் பெட்ரு. ஏன்னா அதை நம்பி எதுவும் குடும்பம் இல்லை, இது இல்லை, சொத்து பிரச்சனை வராது, அதை கொள்றதுனால நம்ம சொத்தை ஆட்டை போட முடியாது. இல்லை, அதனால தான் மனுஷங்களை அலோவ் பண்ணுறதில்ல. சொத்தை நம்ம மனுஷங்களை கருணை கொலை பண்ண சொன்னால் எல்லாத்தையும் போட்டுருவானுங்க, சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு. அதனால் இதில் பண்ண விடுறது இட் கேன் பி டான் சொல்லி இதை பண்ணதுக்கப்புறம் அது வந்து கருணை கொலையில் அது இறந்துடும். அதை விட்டுட்டு அந்த ஒரு 13 வயசு நாயை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எனக்கு 30,000 ஆச்சு, செலவாச்சு, 50,000 ஆச்சுன்னு பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. அது நம்ம மக்கள் கொஞ்சம் முட்டாள்தனம் தான். அதாவது நம்ம இந்தியர்களுக்கு இருக்க ஒரு அது வந்து பாசம்னு சொல்லிக்கிட்டு, இல்லை கருணை உள்ளன்னு சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணால் நேராக நம்ம மோட்சம் போயிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம். இல்லை, ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிள் உண்மையில இருக்குது. ரிலீஜியஸ் ஆங்கிளும் இருக்குது. அது ஸ்டூபிட் பிலீஃப் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நீ டெய்லி வந்து தண்ணி அடிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாட்டி ஒண்டியில் காசு போட்டு நல்லா இருப்பேங்கிறதுலாம் பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரி தான் இந்த பிலீஃபும். ஸோ இந்த பிலீஃப் இருக்கனால நிறைய டொனேட் பண்ணுறாங்க. டொனேஷனை வாங்கி இது ஹேபிட் ஆகி, ஓகே, இது ஒரு டிசீஸ், ஓகே, இது ஒரு சீட்டிங் இருக்குது. 2வது இந்த திருநாய்களை காப்பாற்றுறேன்னு அது ஒரு கும்பல். காப்பாற்றி அழகான பொண்ணாக இருந்தால் 4 மொக்க பசங்கள்கிட்ட தலையில் கட்டி அவனுக்கு வாழ்க்கை நாசமாகி அந்த நாயை பிடிச்சிட்டு இன்னும் தெரியுறானுங்க. இங்கே சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் மாவலிபுரம் வரைக்கும் போனீங்கன்னா ஒரு 10 பெண்மணிகள் தன் வாழ்க்கையை இழந்து, பசங்களும் இருக்காங்க, உண்டு, வாழ்க்கையை சுத்தமாக அழித்து கொண்டு, என்ன வருமானமும் இல்லாமல் நன்கொடை என்கிறதுக்கு பிச்சை வாங்கிட்டு வீடெல்லாம் நாயா உலாத்துற ஒரு வீடுகள்லாம் சிலது காட்டுறதெல்லாம் இந்த மாதிரி பல இருக்குது. ஓகே, என்ன 1-2 நாயினை படுறது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன், நானும் ஷெல்டர் வச்சுருந்தேன் சொல்லியிருக்கேன். நான் வச்சிருந்த ஷெல்டர்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பெடிகிரி டாக் மட்டும் எடுப்போம். ஓகே, ஏன்னா நாட்டு நாய் இருக்குது பார்த்தீங்களா, சிப்பி, கன்னிப்பாறை, சிப்பி, கன்னி, ராஜபாளையம், கோம்பு, இதெல்லாம் வந்து பொழைச்சிக்கும். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஓகே, தெருவில் வளர்த்து வீட்டில் வளர்த்து விளை விட்டாலும் அப்படியாவது அது, ஏன்னா அதுக்கு வந்து இப்போ கார்னிவோரஸுக்கு ஒரு சிக்கன் போன் கிடைச்சா 2 நாள் சர்வைவ் ஆயிரும். அதுதான் என்னுடைய இன்டேக்கே. அது ஒரு லைஃப் ஸ்பேன் கம்மியாகலாம், பட் இட் வில் சர்வைவ். ஓகே, சாக்கடையை குடிச்சு தப்பா. பட் அதே இடத்துல ஒரு லேபை வெளியே விட்டிங்கன்னா சாக்கடை தண்ணி குடிச்சுன்னா அடுத்த நாளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து செத்துரும். ஸோ 2 வாரம் 3 வாரம் தாங்காது. ஸோ அந்த மாதிரி பெடிகிரி எல்லாம் எடுப்போம் நிறையா. அதாவது இங்கிலீஷ் மாஸ்டிஃப் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின குட்டியை ரோட்டில் விட்டானுங்க. ஏன்னா அதுக்கு தொழுநோய் வந்துருச்சு. சரி, நிறைய பேர் நாய் புரிதல்லாம் வாங்கிட்டு இது BMW ஆடின்னு நினச்சி வாங்கிறது. அதுக்கு டிரைவரை விட்டா க்ளீன் பண்ணிடுவான். இதுக்கு வந்து இது நாய் 3 வேளை வெளியே போகணும், என்ன இது வந்து குளிப்பாட்டணும், இதுக்கு வந்து இந்த பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிக்காமல் வாங்கிறது. 2வது வெக்கேஷனே போக முடியாது நீங்கள் ஒரு நாய் வீட்டில் நாய் இருந்தால். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி வீட்டில். என்ன அதுக்கு நம்ம பாதுகாப்பு இல்லாட்டி போர்டிங்கில் போடணும். அது ஒரு நாளைக்கு இல்லை சார், நம்ம அதுக்கு அடுத்து வருவோம். பட் இந்த இன்னரண்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்குறேன். இந்த இதை முடிச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி நாய்கள்லாம் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். இது ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணோம். இதனால ஒன்று பெருகுச்சு. இதனால பெருகணும் இல்லை, நான் பெருகலை. இதை ஃபங்க்ஷனாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். லேட்டர் ஒன்லி ஐ ரியலைஸ் நம்ம ஷெல்டர் வைக்க குறைய மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்கே. மேபி ஷெல்டர் வச்சதே தப்பா. 2வது டொனேஷனில் ரன் பண்ணலாமா?
இந்த ஆக்டிவிட்டிலாம் டொனேஷன்லாம் டன் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ப்ரைவேட் இதுதான் சொல்கிறேன், கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயத்த இவங்கெல்லாம் பண்ணினதுனால என்ன அவன் ஜாலியாக விட்டுட்டான், எவ்வளோ பண்ணுறான் என் வேலையை பண்ணட்டோன்ட்டு அவன் அந்த பக்கம் துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால தான் இன்னொரு விஷயம் பெருகி போனது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிரிக்ஸ் இந்த மெஸ்ஸுக்கு காரணமானது. சார் இதில் ஒரு கவர்மெண்டல் ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மைதானா அப்போது? அப்சல்யூட்லி. டு வாட் எக்ஸ்டென்ட் இது நீங்கள் வந்து நாய் நேசர்கள் அல்லது இந்த என்ஜிஓஸ்னுடைய ரோல்ஸ் பற்றி சொன்னீங்க, ஐ கெட் தட். பட் இதில் கவர்மெண்டல் ரோல் அங்கே நடந்த லேக்குனேன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? பிகஸ்ட் லேக்குனேஸ் அவன் வந்து மற்றவங்க பப்ளிக் வந்து கெட்டிங் இன்வால்வ் வித் அனிமல்ஸ் அதை நிறுத்தலை அவன். சரி, நீங்கள் வீட்டில் ஒரு குரங்குட்டியை கொண்டாங்க வீட்டுக்கு, இல்லை ஒரு ரிங் நெக் பேரட்டை கொண்டாங்க, அடுத்தனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவான். ஆமாம், நிறைய ஒரு நடிகர்லாம் எக்ஸாக்ட்லி. ஆமாம், என்ன வனவிலங்கு பாதுகாப்பு. நானே ஒருத்தர் மாட்டி விட்டுருக்கேன். நான் கேஷுவலாக அடுத்து புலிப்பல் போட்டிருக்காரு அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தாரு. நான் அடுத்து ஷேர் பண்ணேன். அதுக்குள்ளே எவ்வளோ என்ன ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில், எவ்வளோ ஒருத்தர் பிடிச்சி அழுத்துக்கு வச்சுட்டான். பாவம் அவர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. தெருநாய் எடுக்க முடியுமா? இனிமேல் எடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்ட் ஆர்டர் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, தெருநாய்களை ஒருத்தர் தத்தெடுக்க வேண்டும் என்றால், அந்த குட்டிகளை எடுக்க வேண்டும் என்றால் அது கார்ப்பரேஷன் மூலமாக தான் எடுக்க வேணும். கார்ப்பரேஷன் மைக்ரோசிப் போட்டு கொடுத்துருவோம். அதாவது உங்கள் பேரெல்லாம் போட்டு மைக்ரோசிப் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் எடுத்துட்டு ஆமாம், நாளைக்கு வெளியே ரோட்டில் விட்டிங்கன்னா யூ வில் பி பீனலைஸ்ட். அதுக்கு தான் அந்த சிஸ்டம் கொண்டாட பார்க்குறாங்க. இது அன்னைக்கே பண்ணியிருக்கணும் கார்ப்பரேஷன். என்னைக்கு லைக் 20 years ago அது பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு பீனலைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள்லாம் இதில் இன்வால்வே ஆகக்கூடாது. ஏன்னா அதில் வந்து ஹெல்த் கிரைசிஸ் இருக்குது. அது நாய் ஒருத்தனை கடிச்சுன்னா அவனுக்கு ரேபிஸ் வரலாம். நீ வீட்டில் போய் உன் சலைவாப்பட்டு உன் குழந்தைகளுக்கு வரலாம். அது ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த நாயின்லேருந்து ஒருத்தர் கடி வாங்கிட்டா அவர்கிட்டேருந்து அந்த ரேபிஸ் கம்யூனிகேட் அவரும் அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்கார்ல, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்கல, அவரும் ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஓகே, அவர் கடிச்சா இன்னொருத்தவங்களுக்கு போகும். அந்த எண்ட் ஆஃப் த டே ஹோல் பாடி இஸ் இன்ஃபெக்டட், ரைட்? ஸோ பிரெயினுக்கு போனோன்னு டக்குனு அந்த மாதிரி ஸ்ட்ரான்ஸில் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் இட் ஸ்ப்ரெட். மாடு கூட உங்களை கடிக்கலாம், மாட்டுலேருந்து கூட இவங்களுக்கு வரலாம். வரும்ன்ற ஒரு பயம் இருக்கு நிறைய பேருக்கு. பால் மூலமா வந்துருமோலாம் பயம். பாலில் வராது, பட் இட் கேன் சலைவா, அந்த பிளட்டு, இந்த மாதிரி இன்ஃபெக்டட் இடத்துல கீரல் பட்டு அது மூலமா. ஸோ அதெல்லாம் இருக்கனால இவருங்க அது ஒன்று பண்ணியிருக்கணும். ரெண்டாவது இந்த பர்த் கண்ட்ரோலுங்கிறத சிஸ்டமேட்டிக்காக, ஆமாம், ஏபிசியை ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் போயிட்டு, இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் இன்னும் எத்தனை நாய் இருக்குன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ அதில் ஒரு ஊழல் என்ன பண்ணுவாங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான் எந்த தெருவில் எத்தனை நாய் இருக்குன்னு கரெக்டாக தெரியும். அவங்களுக்கு கேட்டால் தெரியும், இந்த தெருவில் எத்தனை நாய் இருக்குன்னா 10 நாய் சொல்லிடுவோம் கரெக்டாக. சிலவங்க எண்ணியே சொல்லுவாங்க, அங்கே சோமு இருக்கா, இங்கே மணி இருக்கா, அங்கே இருக்கா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இதை விட்டுட்டு யூகேலேருந்து என்ஜிஓ கூட்டு வந்து கணக்கெடுக்க கொடுவாங்க. சார் இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்களே, எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா, அதை ஒரு ஆக்சியம்னு கூட வச்சுக்கோங்க. கோவாவில் வந்து 2017 2018 சமயத்தில் இதே மாதிரியான பெரிய ஸ்பைக்கு. மனோகர் பாரிக்கர் என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 500 அஃபீஷியல்ஸை வந்து கூப்பிட்டு வந்து, அதற்கப்புறம் இது பண்ணி 2022க்கு அப்புறம் சிஸ்டமேட்டிக்கான டிக்ரீஸ் இருக்குன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் எல்லாம் வந்திருக்கு, ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆளை நம்ம கூப்பிட்டு வந்து இதை பண்ணுறோன்னும் பொழுது நம்மளுக்கு ஒரு ப்ரூவன் எக்ஸிஸ்டிங் ஒரு மாடல் நம்மள்ட்ட இருந்திருக்குல்ல, அப்போ இது மட்டும் எப்படி சார் ஊற்றிக்கும், இது ஒரு ஃபியாஸ்கோவா போகும் நீங்கள் சொல்ல முடியும்? அதுக்கு பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து 2 ரீசன்னால டூரிசம் எஃபெக்ட் ஆகிருக்கு கோவாவில். ஒன்று ரஷ்யன் மாஃபியா which controls the casinos, women, liquor, everything. ரெண்டாவது வந்து நாய், பீச்சில் நாய் என்ன. ஸோ இந்த ஆர்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மனோஜ் பரிக்கர் பண்ணாங்கன்னு, அதுக்கு பேக்ரவுண்டில் இருந்தது சேம் அந்த ஃபாரின் என்ஜிஓ WVS. அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் மிஷன் ரேபிஸுக்கு வேக்சின். ஆமாம், இந்த வேக்சின்லாம் இவங்க தான் மாஃபியா, இந்த என்ஜிஓலாம் கிடையாது. இவங்க தான் இதில் இந்தியாவில் வந்து நாயை பெருக்கி விட்டு நாய்க்கு ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை வருஷம். ஏன்னா யூகேலாம் துட்டு பண்ண முடியாது, யூஎஸில் பண்ண முடியாது. இந்தியா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் இந்த காமெடி பண்ணிக்கிட்டு இவனுங்களால தான் நாய் பெருகிறது. இது மட்டும் இல்லாமல் ஊட்டியில் ஒரு என்ஜிஓ வச்சுருக்கானுங்க, அங்கே வந்து ஃபாரினர்ஸை கூப்பிட்டு வந்து ட்ரெயின் பண்ணானுங்க. அது ஹோம் மினிஸ்ட்ரிக்கே தெரியாமல் அதை நான் ப்ளோ பண்ணது நான் தான். என்ன இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 20 வருஷமாக ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவில் வந்து வெட்டினரி சயின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த என்ஜிஓவில், இலோனா ஆட்டர்னு. அவளுக்கு வந்து நான் விசில் ப்ளோ பண்ணி 20 வருஷம் கழிச்சு நான் விசில் ப்ளோ பண்ணுறேன். இப்போ வந்து அவளுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்கானுங்க. 20 வருஷமாக இலீகலாக இருந்தவங்களுக்கு, அதுவே தவறு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த மாஃபியோட தான் இன்றைக்கி சென்னை கார்பரேஷனும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் போடுறேன் நானுங்க. சரி, வீட்டு நாய்க்கு நீ போடுற அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா நாளைக்கு தெருவில் விட்டா யார் விட்டான்னு கண்டுபிடிக்க. தெருவில் இருக்க நாய்க்கு எதுக்கு மைக்ரோசிப் போடுறேன்னா அதுக்கும் போடுறேன்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு 5 கோடி ரூபா டெண்டர் விட்டுருந்தாங்க. இது மாடுகளுக்கான அந்த மாதிரி போடும் தானே சார்? நம்ம அந்த பஞ்ச் பண்ணுறது பார்ப்போம், சில பண்ணிங்களுக்கு அந்த இயர் பியர்சிங் பஞ்சிங் பண்ணுறது நம்ம பார்ப்போம். யூஸ்வலாகவே வந்து ஒரு ஸ்ட்ரே அனிமலாக இருக்கிறதுக்கு வந்து
இது புதுசா இல்லையே அந்த மஞ்சள் டேக் ஸ்டேக் பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக அது ஃபேக்ட்ரி ஃபார்மிங்ஸில் போனோம் ஃபேக்ட்ரி ஃபார்மிங்க்கு இதை தான் சொன்னல டெண்டர் விட்டுருந்தாங்க 5 கோடி ரூபாய்க்கு நான் போய் கோர்ட்டில் கொடுத்துட்டு சார் இந்த டெண்டரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா இந்த டெண்டரில் குவாலிஃபை ஆகிறதுக்கு நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி ரெஜிஸ்டர்ட் வித் ஐகார்னு போட்டு தராங்க நான் இந்தியன் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐசிஏஆர் அது இந்தியன் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ரொம்ப நல்லா ஸ்தாபனம் நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஐகார்னு ஏதோ ஒரு யூகேல என்ஜிஓ அவன்கிட்ட போய் இதான் நத்திங் இந்தியன் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கிடையாது இது ஐகார் ஒரு என்ஜிஓ அவன் என்ன பண்ணான்னு போய் டிஆர்டிஓன்ற பேரோ லைகார் பார்த்தாலும் நமக்கு ஒரு ரிலேபிலிட்டி ஈஸியா டிஆர்டிஓன்னு போட்டாலே நம்ம இந்த டிஆர்டிஓ இது வேற ஏதோ என்ஜிஓ கொண்டாந்து உள்ள பூத்தி அவனுக்கு டெண்டரை கொடுக்கறதுக்காக கடைசியில் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்தா அவன் கால்நடைகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த கிளிப் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சிப்பு போட்டுக்கிட்டு இருக்கான் முன்ன இது இப்போ சிப்பு போடுறானுங்க உள்ள அது மிருகங்களுக்கு அதாவது ஆடு மாடு கோழி அது இது பண்ணிக்கிறான் அதை கொண்டாந்து தெருநாய்க்கு லைஃப் ஸ்டாக் பண்ணுறதை கொண்டாந்து தெருநாய்க்கு பண்ணுறேன்னு சொல்லி இவனுக்கு தான் இந்த கோல்மாலை இதில் நிறைய அதான் சயின்டிஃபிக் ஊழல் நிறையா இருக்குது இதில் நிறையா துட்டு பண்ணிகிட்டு இருக்கானுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு 6000 பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி இப்போ இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷன் போடணும்னா 36,000 ஆயிரும் அந்த 6000 அதாவது 30,000 ரூபா ப்ரைவேட்டில் அந்த இம்யூனோகுளோபின் வச்சு நமக்கு போடுறது வந்து வேக்சின் ஓகே அதுவும் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க கேரளாவில் 3 குழந்தைங்க இறந்து போச்சு 3க்கும் வேக்சின் போட்டாங்க எப்படி இறந்து போச்சுன்னா இஃப் தி பைட் இஸ் க்ளோசர் டு ஹெட் தலைக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா பிரெயினுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு போயிடுது ஏன்னா நம்ம போடுறது ஆன்டிபயோட்டிக் கிடையாது நம்ம போடுறது வந்து வேக்சின் அது உள்ளே போயிட்டு ஆன்டிபாடிஸ் தயாரித்து அந்த ஆன்டிபாடிஸ் அப்புறம் தான் அந்த ஆன்டிபாடிஸ் உள்ளே போய் வைரஸோட சண்டை போட்டு அதை வந்து நீக்கணும் பட் அதுக்குள்ளே மூளைக்கு ஏறிடுது இப்போ வைரஸ் ஸோ குழந்தைகள் இறந்து 2வது நரம்புல கடிச்சாலும் சீக்கிரமாக போயிடுது ஸோ காலில் கடிச்சா 3 மாதம் இல்லை அது 30 மாதம் கூட கழிச்சு போயிருக்கு 3-4 வருஷம் கூட இப்போ ஒருத்தர் வந்து 7-8 வருஷம் கழிச்சு கூட இறந்துருக்காரு ஸோ அது இப்போ இம்யூனிட்டி டோட்டலாக வந்து எவ்வளோக்கு இம்யூனிட்டி இருக்குது எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வைரஸ் ட்ராவல் ஆகுது ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் சார். இதில் இன்னொரு எனக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய சந்தேகம் இப்போ இஃப் யூ கோ ஆன் ஏபிசி இஃப் யூ கோ ஆன் எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸ் கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட்டில் ஒரு நாய் கூட இல்லைன்ற சுச்சுவேஷன் வந்துடும் இல்லையா? இவங்க சொல்கிறாங்கல்ல நீங்கள் ஹேவிங் செட் எவ்ரிதிங் ஒரு ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் கிடையாது. நீங்கள் அந்த கோழி கழிவுகள் வந்து ஒரு கிடக்கிறத பார்க்குறோம், ஒரு குப்பை தொட்டி வந்து ஒரு வைடு ஓப்பனாக இருக்கிறத பார்க்குறோம், விச் இஸ் மனிதர்கள் சேர்த்துருக்கக்கூடிய தவறு. பட் இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் இருந்தாலோ குப்பை கிடந்தாலோ do they not play the role of a scavenger there? ஒரு ஸ்கேவெஞ்சர் அனிமல்ஸ் ஒரு ஹைனா பண்ணுற மாதிரியோ இல்லை இது பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கேவெஞ்சிங் ரோல் அது பண்ணுறது வந்து does it not add any good to society at all? No, it doesn't. ஏன்னா அவங்க சொல்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா அது வந்து அவங்க நீங்கள் போட்ட குப்பையெல்லாம் க்ளீன் தானே பண்ணுது, நீங்கள் ஏன் அதை அப்படி பண்ணுறீங்க? அதான் சட்டத்தை மதிக்காமல் இருக்கையில் 2 கொலை பண்ணிட்டான் 3வது கொலை பண்ண கொலைகாரன் தான் 1 பண்ணான்னா 2 அந்த லாங்குவேஜில் தான் அவங்க பேசுகிறாங்க. இட்ஸ் நாட் பெர்மிசிபிள். அண்ட் தே ஆல்சோ சம்டைம் வெல் தே டு ரேபிஸ்ட்லாம் திரியிறாங்களே எதுக்கு நாயை மட்டும் நீங்கள் இது டார்கெட் பண்ணுறீங்கன்னு. பீடோஃபைல்ஸ்லாம் திரியிறாங்க, நீங்கள் நாயை மட்டும் பண்ணுறீங்க, அதுவும் அகேன்ஸ்ட் த லா. அண்ட் ரேப் இஸ் வித்தவுட் கன்சென்ட். நீ நாய்க்கு கருத்தில் பண்ணுறீங்க, இஸ் இட் வித் கன்சென்ட்? தட் இஸ் ஆல்சோ வித்தவுட் கன்சென்ட். அதை மட்டும் எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்க நாய்களுக்கு தான் கருத்தடை பண்ணணும். ஏன்னா அந்த ஹீட் சீசனில் ஃபீமேலாக இருந்தால் பிளட் ஊற்றிக்கிட்டு இருக்கும் வீடு ஃபுல்லாக. 2வது என்ன பண்ணணும், பூனை நாய்னா அந்த ஹீட் சீசன் வந்தோன்னா வெளியே போயிடும். வெளியே போய் தெருவில் இருக்க நாயோ வேறு நாயோட கூட்டிகிட்டு வரும். அப்போ தே கேன் கேரி அன் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் அவுட் சைட் டு த ஹவுஸ். வீட்டில் குழந்தை எல்லாத்தையும் கொண்டாடலாம், ஏபிசி எல்லாத்தையும் கொண்டாந்து குழந்தைகளுக்கு கொடுத்துரும். டிக்ஸ் கேன் கெட் இன் டு தே கேன் அஃபெக்ட் அஸ். ஈவன் த ஃப்ளீஸ் இருக்கு டிக் டிக்னு பறந்து போகல, அது மூக்கில் போய் பிரெயினை கூட அட்டாக் பண்ணலாம் நம்மள. ஸோ இதெல்லாம் ஆமாம் ஜூனாட்டிக் டிசீஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே வரலாம். இதனால தான் வீட்டில் இருக்க பெட்ஸை நம்ம வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணோம். இது என்ன பண்ணாங்கன்னா தெருவில் இருக்க பண்ண ஆரம்பிச்சாங்க. தெருவில் இருக்கிறது வந்து இட் ஹஸ் டு பி டிஸ்ட்ராய்ட் தான் லா எல்லா இடத்துலையும் சொல்கிறது. அதை வந்து நான் எடுத்துட்டு இதே தான் அவங்க சொல்கிறாங்க என் குழந்தைகள் அப்படின்னாங்க பார்த்தீங்களா அந்த ஆர்குமெண்ட்டில். எது குழந்தைகள் யாராவது தெருவில் விட்டு வளர்ப்பியா? குழந்தைகளை வீட்டில் வச்சு பாசமாக வளர்க்க வேண்டியது. அதுவும் நாய் வந்து ரொம்ப நன்றி உள்ள மிருகம். நம்மளாம் ஹாலிடே வெளியே போயிட்டு வரேன், வெளியே வந்துருக்கேன், இப்போ திரும்ப வீட்டுக்கு போனால் குதிக்கும் வீட்டில் நாய் தான். என்ன அதுவும் 3 நாள் போயிட்டு வந்தால் சட்டக்கட்டெலாம் கழிச்சு விட்றாங்க வீட்டில் அந்த நாய். அது இறந்துருச்சு. அதையும் நம்ம கருணை தான் பண்ணோம். 17 வயசில் கட்டிக்கிட்டுலாம் வந்து இறக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பாசமுள்ள ஒரு மிருகத்தை தெருவில் விட்டு வளர்க்குங்க, அதுதான் கொடுமை. இவங்க என்ன ஆகிப்போச்சுன்னா ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக என்ன ஆகிருக்குன்னா இவங்களுக்கு இட் கிவ்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ரிலீஃப். லைக் என்ன மாதிரி? ஒரு நாய்க்கு சோறு போடுங்க, ஃபீல் கிடைக்கிது. எக்ஸாக்ட்லி. ஒரு மனுஷனுக்கு ஒரு பசியில் இருக்கணும் சோறு போட்டால் சாப்பிட்றத பார்த்தா நம்ம சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவோம். வீக்காக இருக்குது பார்த்தீங்களா ஹார்ட்டு, இன்னொரு நாய்க்கு போடும்.
அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போடும். அடுத்து மீதி ஒரு பாக்கெட் இருக்கு, ரூட்டீன் ஆயிடும் சார். அது இட் வில் பிகம் அ ரூட்டீன். தட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். இட் இஸ் அ ஓசிடி. Oh, it is an OCD. So you got into a disease now. Disorder. Disorder. You brought ஒரு வீட்டுக்கு ஒரு பப்பியை ஃபர்ஸ்ட் டே கொண்டாடுற, அடுத்த நாள் 100 பப்பியை கொண்டாடுற, 100 பப்பி இருக்கும் வீட்டில். இட்ஸ் a disorder. This government has to recognize this. Half these people ஒரே வீட்டில் ஒரு 20 நாய் வச்சு என்னோட பிள்ளை மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு எங்க பார்த்தாலும் படுத்திருக்குமே, அதெல்லாம் டிசார்டரா சார்? Absolute disorder. You look at it, see, unhygienic it is. Second is they can anytime attack anybody and do anything. See, Gopi வந்து is not an expert in the dog subject, okay? அவர் நீ என்ன கண்டக்ட் பண்ணுற, இஸ் a good anchor. ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் I don't know whether அதை வந்து ரெக்கார்டிங்கில் வரல. அவர் சொன்னார் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த எவ்வளோ அடி வாங்கினாங்க நமக்கு தான் தெரியும் அந்த அது இப்போ நாயார். ஸோ நீங்கள் எல்லாம் ரொம்ப இன்னசென்ட், என்ன எக்ஸ்ட்ரீம்லி கலிபிள் பீப்புள். நீங்கள்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உங்களை யாரோ மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னு he just made that sentence, which is a fantastic observation. என்ன கேட்டிங்கன்னா I think which is experience it comes. அது ஒரு fantastic observation அவர் பார்த்து சொன்னது. அது அந்த அப்சர்வேஷன் தான் இது எல்லாமே. இவங்களோட இந்த முக்காச்சு இவங்க பிரச்சனை, இந்த தெருவுக்கு வந்து போராடுறாங்க பார்த்தீங்களா, இத்தனை குழந்தைங்க கிளிபட்டு கொலைப்பட்டு. அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு என் பையன் பொண்ணு செத்துருச்சுன்னு, இவங்க சொல்கிறாங்க இந்த என்ன தம்பியோ யாரோ செத்துட்டான் அப்படின்னு. 3 பேருக்காக சொல்கிறாங்க. அப்பயும் அவங்களுக்கு அந்த 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 சென்சிட்டிவிட்டியே இல்லாமல் இவங்க நாய் தான், ஆமாம் ரிமோட்ஸா அப்படின்னு நாய் தான் அன்பு, நாய் தான் அன்புங்கிறத. I think that's a disorder. They have to address that. It's a disorder which the government needs to address. It's a serious disorder. So these people can be used. இதே தான் இந்த வீகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீகனிசம், நனிசைவம். நனிசைவம் அது பேர் தமிழில். ஓகே. ஸோ பால் குடிக்காத, என்ன லெதர் போடாத, ஐஸ்கிரீம் பன்னீர் சாப்பிடாத. மாடை கடவுள் உருவாக்குனதே மனுஷன் இவால்வ் ஆகிறதுக்கு தான். ஓகே. இவால்வ் ஆக ப்ராப்ளி இல் டிஸ்டன்ஸ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் தட். அதே மாதிரி தான் காளை மாடு இன்றைக்கி உபயோகமே இல்லாமல் போயிடுச்சு. எக்ஸப்ட் ஃபார் ஜல்லிக்கட்டு மாதிரி டிராக்டர்ஸ்லாம் வந்துச்சு, மெக்கானிக்கல். ஸோ இட்ஸ் ஃபார் யூ டு இவால்வ். ஓகே. மாட்டில் வந்து கண்டிப்பாக கண்ணுக்குட்டிக்கு எல்லா பாலையும் குடிச்சு வச்சுங்க. கண்ணுக்குட்டி லூஸ் மோஷன் போய் செத்து போவோம். கண்ணுக்குட்டி தெரியுமா? அது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் நிறையா வரும். லாக்டோஸ் இன்ஸ்டால் இல்லை, அந்த அவ்வளோ பால் குடிக்க முடியாது கண்ணுக்குட்டி சின்ன குழந்தை தானே, பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும். அதையும் குடிச்சுன்னா லூஸ் மோஷன் ஆரம்பிச்சுன்னா அது செத்து போகும் கொஞ்ச நாளில். அதில் வர்ற பால் அவ்வளோ பால், ஆனால் 20 லிட்டர்லாம் வர மாடு இருக்குது. அதெல்லாம் வந்து மனிதர்கள் உபயோகிக்க தான் வந்தது. ஸோ வீகனிசம் என்கிறது இந்த வீகனிசம் என்கிறது யூஎஸ்ல என்ன பண்ணானுங்க, தேவர் ட்ரைங் டு சோயாவில் வந்து மில்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவர் ட்ரைங் டு ஃபைட் த டேரி இண்டஸ்ட்ரி. ஓகே. ஸோ இந்த வீகனிசம் வந்து இவங்க ஒரு கல்ட்டாக வந்து உருவாக்குனது டு ஃபைட் தி டேரி லாபி. ஓகே. வீகனிசம் லாபி இஸ் ஐ மீன் த சோயா லாபி டு ஃபைட். கிட்டத்தட்ட அந்த நீங்க சொல்ற லாபின்னு நான் சொல்லல, பட் அந்த பிரஷர் குரூப்ஸ்ன்ற வேர்ட் பயன்படுத்துறாங்க. அவங்க வந்து இப்போ அனிமல் வெல்ஃபேர் அல்லது டாக் வெல்ஃபேர் குரூப் அண்ட் வீகனிசம் குரூப், do you think they go hand in hand or are they one and the same? No, they want to have a superiority complex. See, they have a superiority complex. See, they want to feel superior. அப்ப என்ன பண்ணணும், நம்மள எப்படி அது காருண்யம் இல்லையா சார்? கேளுங்க, ஒரு அன்பு இல்ல, அது ஒரு கருணைன்னு தானே சொல்றாங்க. இதிகாசங்கள்ல இருந்து புராணத்துல இருந்து எல்லாத்திலுமே கருணை வரும். அதுக்கு முதல்ல ஒரு மீட் ஈட்டர் இருக்கான். So the vegetarian feels I am superior to you because you are eating carcass அப்படிமானுங்க. ஸோ இவனை கீழே தள்ளிட்டானுங்க, பணத்தை சாப்பிட்றேன்ட்டாங்க. இவன் இருக்கான், இவன் எப்படி கீழே தள்ளுறது? You are a fool, you are eating, still you are eating milk products, you are using leather, so you are inferior, I am superior. இவனுங்க டாப் ஆஃப் த செயினுக்கு போயிட்டானுங்க. போயிட்டு என்ன பண்ணுறானுங்க, யூஎஸ்லலாம் குழந்தைகளுக்கும் நாய்கள் பூனைக்கும் நான் மாமிசமே கொடுக்கறதில்ல, குழந்தைக்கும் நியூட்ரிஷன் கொடுக்கறதில்ல. குழந்தைகள் செத்து அப்பா அம்மா ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க யூஎஸில் பிகாஸ் ஆஃப் வீகனிசம்னால. பாலே கொடுக்காம அவங்கள ஃபுல்லாக வந்து லாக்டோஸ் டினை பண்ணி, எல்லாத்துக்கும் லாக்டோஸ் இன்டாலரன்ட் கிடையாது. சம் பீப்புள் ஐ ஹேவ் லாக்டோஸ் இன்டாலரன்ட் when it exceeds a limit. எல்லாத்துக்கும் கிடையாது, சிலவங்களுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்களாம் இருக்காங்க. நாய் பூனைக்கெல்லாம் நீங்கள் வந்து தயிர் சாதத்தையே கொடுத்து, தயிர் சாதம் கூட தயிரில் தான் பால் இருக்கே. ஐயோ, அது கூட இல்லையா? நோ இல்லைங்க, நான் வாஸ் இந்த இம்ப்ரெஷன் நீங்க சொல்லும் பொழுது நாய்க்கு மீட் கொடுக்கல அப்படின்னும் பொழுது என்ன தோணும், ஒரு பாலை வைக்கிறாங்க, தயிர் கொடுக்குறாங்க. சில கம்யூனிட்டிஸ்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ப்ளூ கிராஸ் இருக்குல்ல, நாய் உள்ள போனீங்கன்னா ஃபுல்லாக பால் சாதம் வைப்பானுங்க. ஏன்னா இவங்க வந்து ஜெயின்ஸ் வராங்கன்னு, ஜெயின்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பால் சாதம் வைப்பானுங்க. அது நாய் எங்கேயாவது தெருநாய் சின்னதுலேருந்தே வளர்த்துனா கூட அட்லீஸ்ட் டேஸ்ட்டில் பிக்கப் ஆயிரும். நீங்கள் தெருவில் இருக்க நாய் சிக்கன் துண்டு எங்கே இருக்குது தான் கொண்டாந்து பால் சாதம் கொடுத்தா சாப்பிடுமா? அது பட்னியை கடை செத்துரும். ஸோ அதுதான் திஸ் இஸ் த அதர் ஆங்கிள். ஸோ தி வீகனிசம் எல்லாமே வந்து இட்ஸ் அ கல்ட் பிஹேவியர். இது இப்போ இவங்க அந்த சுப்பீரியாரிட்டி இந்த அந்த வீகனில் இருக்கிறதெல்லாம் இது ஆல் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்.
என்ன கேட்டால் அனிமல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படி இல்லை சார் அங்கே அதுக்காக மீட்டே வைக்காமல் போயிட மாட்டாங்கல்ல ப்ளூ கிராஸில் சம்திங் ஏதாவது கிடையாது. அது that's absolute. எனக்கு தெரிஞ்சதால் தான் சொல்கிறேன். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் க்ரூவல்ட்டி, தட்ஸ் ஆல்சோ சப்ஜெக்டிங் அனிமல் டு க்ரூவல்ட்டி. இந்த வீகனிசம்லாம் வந்தனால இவனுக்கு என்ன பண்ண, அதுவும் ஒரு கல்ட் குரூப்பு, எகெயின் இந்த மாதிரி ஒரு கலிபிள் குரூப். அதுவும் அவங்கள மிஸ்டைரக்ட் பண்ணி தான் எகெயின்ஸ்ட் ஜல்லிக்கட்டு, எகெயின்ஸ்ட் டெம்பிள் எலிஃபன்ட், எகெயின்ஸ்ட் சர்க்கஸ் அனிமல்ஸ் இதெல்லாம் போராட வைக்கிறாங்க. ஸோ மெனகாந்தி அண்ட் கிளான் ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் கில் ட்ராப் பண்ணி அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கில் ட்ராப்பில் தான் இதெல்லாம் வந்து ப்ளக்கார்ட் பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இது அந்த குழந்தைங்க இப்போ ஏன் குரூப்பில் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆண்டிஸ் எல்லாம் பிகாஸ் ஐ வாஸ் ரன்னிங் எ ஷெல்டர் என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன உனக்கு யூ சம்திங் ராங் வித் யூ ஆர் யூ பிளேயிங் ஃபார் சம்படி எஜெண்டா யூ கெட்டிங் மணி ஃப்ரம் சம்படி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு காலைல கூட ஒரு வீடியோ போட்டேன், இந்த மூஞ்சியில் பெண்ணு கிழிஞ்சி தொந்துட்டுருக்கு, உனக்கு மனசாட்சியே கிடையாதா, இதெல்லாம் பார்க்க முடியும். இல்லை எத்தனையோ ரேப் நடக்குது, எத்தனையோ மர்டர், என்ன பைத்தியம் ஃபீல் சார். ஏன்னா எதுவாட்டி ஏன் நாய்க்கு இதெல்லாம் சொல்யூஷன் சொல்லும்பொழுது உடனே ஒரு ரேபிஸ்ட் கிட்டேயோ இல்லை ஒரு பீடோஃபைல் இருக்கிறான், ஒரு ரேபிஸ்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு மாதிரியான ரெட் ஏரிங்காகவே போகுது இல்லை சார். ஹவு டு யூ ஃபீல், அதை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க இதை சொல்லுங்க? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யூ டு இக்னோர் அண்ட் கோ. So as I said, see, I have decided this is a disorder what they have. Okay, if you can't, if your welfare or anything has to come from your head. If it's going to come from your heart, it will be like this only. So for me, welfare is from the head. So கோயிலில் யானை இருக்கலாமா, இருக்கலாம், நல்லா வச்சுருந்தா இருக்கலாம், நல்லா வைக்கலன்னா இருக்கக்கூடாது. ஓகே, கசாப்புக்கு ஆடு போகலாமா, ஒருத்தன் சாப்பாடுன்னா அது போய் தான் ஆகணும். அதுக்கு டிக்னிஃபைடாக டெத்து கொடுக்கணும். அதாவது ஒரு ஆடை வெட்டையில் இன்னொரு ஆடு பக்கத்தில் நிற்க பார்க்கக்கூடாது. ஓகே சார், டிக்னிஃபைடு, அதை அடிச்சு குடும்பப்படுத்தாது. எடுத்துகிட்டு போய் சிங்கிள் ஷாட் முடிச்சிடு. அதே மாதிரி நம்ம கோழி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. நான் போய் சொல்லுவேன், ஒரு படுதா போத்து மூடு, அது பாவம், அது பார்க்கக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. ஸோ யுவர் எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஐ கேன் சி திஸ் வாட் வி நீட் டு ரெகுலேட். இதை இப்படி பண்ணு. ஜல்லிக்கட்டில் வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க, சரி அதை இப்போ நிவர்த்தி பண்ணி ஹவு டு டூ அ ப்ராப்பர் ஜல்லிக்கட்டு, ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக, ஸோ தட் தேர்ஸ் நோ குரூவல்ட்டி கிடையாது, மிருகத்துக்கு கொடுமை கிடையாது. மாதிரி கிடையாது. இதுதான் பண்ணணும், இதை தான் நம்ம பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, நாயக தெருவில் தான் இருக்கணும், நீங்கள் கடி வாங்கிட்டு தான் இருக்கணும், நாங்கள் சோறு போட்டுக்கிட்டே இருப்போம், நம்ம முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட். இன்னொரு ஒரு பெர்டினென்ட்டான ஒரு கொஸ்டின் இருக்குது சார். ஏன் வந்து ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது, ஏன் இந்த சப்போர்ட் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து செலிபிரிட்டிஸாக இருக்காங்க, இல்லை ஒரு பிக் ஷாட்ஸாக இருக்காங்க, ஒரு மிடில் கிளாஸ் பர்சனோ இல்லை ஒரு பாமரரோ இதை பெருசாக சப்போர்ட் பண்ணாத இடத்துல கூட எப்படி வந்து அது நான் தெருநாய்கள் பாவம்னு வந்து செலிபிரிட்டிஸ் நிறையா பேர் சொல்கிறாங்க, டேக்கிங் நத்திங் அவே ஃப்ரம் தேர் ஜெனராசிட்டி ஆர் கைண்ட்னஸ் ஆர் வாட்ஸ் எவர் ஹியூமனிடேரியன் பிஹேவியர் வாட்ஸ் எவர். இந்த ஒரு சப்போர்ட் வந்து எப்படி ஈஸியாக கிடைக்குது அவங்களுக்கு? ஏன் இது மேலே ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன்? ஓய் இது செலிபிரிட்டிஸ்க்கு இந்த ஒரு பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஜான் ஆப்ரஹாம், அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் பீட்டா பெய்டு, ஓகே, பீட்டா ஸ்பான்சர்ட். ஓகே, அவங்க ஆட்ஸுக்கு வருவாங்க, அவங்களுக்கு பெஸ்ட்டு ஹேண்ட்ஸம் வெஜிடேரியன் அவார்டு கொடுப்பாங்க, இதாக பண்ணிகிட்டு இருப்பான் பீட்டா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஷோ ஒன்று ஒரு அமாங் ஜட்ஜஸ் அண்ட் இது ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பீட்டா ஷோ வந்து ஃபுல்லாக நான்வெஜ் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம். ஓகே, ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெய்டு ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து these people are like hooked on, for example இந்த டிவி சீரியலில் சந்தியா இல்லைன்னா மம்மு வந்தாங்களே அன்னைக்கு, அப்புறம் இன்னொருத்தவங்க சதா அவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் ஓகே they might be kind hearted but they into that again என்ன சொல்கிறது, அன்னோன் வெப், அது என்ன சொல்கிறது இல்லை, இட்ஸ் லைக் அ பிளாக் ஹோல், யூனோ. ஐ திங்க் டார்க் வெப் மாதிரி அவங்க ஒரு செக்கில் போய் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கே தெரியாமல் அவங்களால வெளியே வர முடியல. எது தவறு அது? சரி, ஒரு குழந்தை வந்து இறந்து கொண்டு இருக்கு, கிட்டத்தட்ட நிறைய குழந்தைங்க. அதை வந்து நம்ம நாய் தான் முக்கியம்னு சொன்னது. நாய் வளங்க, யார் வேணான்னு சொல்ல, வீட்டில் வச்சு வளங்க. அதே தான் அந்த ஃபஸ்ட்டு விக்ரம்நாத் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நாய்க்கு சோறு போடணுமா, வீட்டில் வச்சு போடு, தெருவில் போடாத. அவர் ரொம்ப கிளியராக இருந்தார், தெருவில் சோறு போடாத. ஏன்னா டாக் இஸ் டெரிட்டோரியல், அந்த இடத்த மார்க் பண்ணிக்கும், அந்த இடத்துல யார் போனாலும் அட்டாக் பண்ணும், மனுஷன் போனாலும் அட்டாக். ஆமாம், ஏன்னா அது டெரிட்டோரியலில் நைட்டில் நீ யார் போனாலும் உங்களை அட்டாக் பண்ணும். சரி, நீங்கள் வந்து ஒரு இடத்துல சோறு போட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சோறை போகிற இடத்த வீடாக நினச்சிக்கும், அவர் இருக்கையில் அதை ஓனர் நினச்சிக்கும். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம சோறு போட வச்சுங்க, நம்ம பக்கத்தில் யாரும் நான் அவர் க்ரௌல் பண்ணும், நம்மளை ஏதோ அட்டாக் பண்ண வர மாதிரி நம்ம அந்த விசுவாசத்தை காட்டும். அதுதான் என்னுடைய இது. அந்த குவாலிட்டி நீங்கள் புரிஞ்சிக்காமல் அதை வந்து ஒரு மிஸ்கன்சீவ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கம்பேஷன் அதை காப்பாற்றுறேன்னு சொல்லி தெரியுறது முட்டாள்தனம். ஏன்னா இது வந்து அதுகளுக்கு தான் உபாதையை பற்றி நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்க, சொன்னல இந்த ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்னு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களெலாம் சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டோன்னே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பண்ணால் தான் அவங்க அடி வாங்குவாங்க. அடி வாங்குறவங்க இருக்காங்க டெல்லியிலாம் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் மூஞ்சிகள் மண்டகள்லாம் உடச்சி ஸ்டேஷனில் போய் நிற்கிறவங்களாம் பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த சோறு போடுறவங்க
இங்கே உங்களை அடிக்க மாட்டான், நீங்கள் போனதுக்கப்புறம் நாயை அடிப்பான். The animal is subjected to maximum cruelty because of the feeders. ஏன்னா போகிற இடம் சண்டை போடுறது. அப்போ அவங்க மேலே இவங்க பேசுறது, இவங்க மேலே கானில் அதை காலி பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு 7 நாய்க்கு ஏதோ விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு. திஸ் இஸ் அவுட்கம் ஆஃப் திஸ். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள வெறுப்பேற்றுறீங்களோ அது த வாய்ஸ்லெஸ் வில் கெட் அஃபெக்டட். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நியாயமாக நடந்துக்கணும். அப்படி நீங்கள் வந்து அந்த காலத்தில் சொல்லுவேன், இப்போ தான் சட்டம் வந்துருச்சு, நீங்கள் வந்து சாப்பாடு போடுறோன்னா நைட்டில் போய் போடுங்க, யாருமே இல்லை தொந்தரவு இல்லாத நேரத்தில் போடுங்க. ஸ்கூலுக்கு பசங்க போயிட்டுருக்கல போய் போட்டிங்கன்னா பிரச்சனை வரும். கண்டிப்பாக நாலு அப்பா கேட்பாங்க, ஏன்னா குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு யார் பதில் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் பட் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, இந்த எலிட்டிஸ்ட் ஏன் இந்த மாதிரிலாம் வராங்கன்னு. பாதி பேர் இருட்டில் நடந்ததே கிடையாது, நடந்து போகிறதே கிடையாது. ஒன்று காரில் போவாங்க, இல்லை வீட்டிலே இருப்பாங்க. அடித்தட்டு மக்கள் தான் அந்த நாயோட டெய்லி டே டு டே இருக்கிறது, அதனுடைய பிரச்சனையை சந்திக்கிறது அவங்க தான். ஸோ அதனால தான் அவங்களுக்காக நம்ம பேசணும். ஏன்னா அதெல்லாம் இதே தான் இன்னும் கவினுடைய டெத், ஓகே, தலித் டெத் இது ஒன்று தான் நடந்துச்சா. அதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஹி வாஸ் லவ் வித் ஒன் அதர் காஸ்ட் லேடி, அதர் ரிலிஜன், அதர் காஸ்ட். ஹீ கோஸ் டு திருநெல்வேலி. ஸோ அவங்க பொண்ணு வீட்டில் அடித்து தொங்க விட்டானுங்க. இங்கே வந்து இங்கே அந்த இது இருக்குது, என்னது சன்ஷேட் இருக்குது. சன்ஷேடுக்கும் அவனுக்கும் அரை அடி தான் இருக்குது. அதில் வேணால் தூக்கு போட்டு தொங்குவானா, மூஞ்செல்லாம் காயம் இருக்குது, கண்டிப்பாக தெரியுது கொலைன்னு முடிவு வச்சுட்டாங்க. இன்னொரு தலித் வந்து இறந்து கிடக்கிறான்னு சொல்கிறாங்க. அவன் கை பின்னாடி கட்டியிருக்கு, 2 கையும். எப்படி பின்னாடி கையை கட்டிட்டு தூக்கு போட்டுக்கணும், ஒருத்தன் தற்கொலைன்னு மூடிட்டாங்க. ஸோ தெர் ஆர் ஆல் திஸ் இஸ் தேர். ஸோ நம்ம வந்து வி ஹவ் டு ஸ்டாப் எவ்ரி திங். இட்ஸ் நாட் ஓன்லி திஸ். ஓகே, ஸோ ஃபார் மீ ஐ லுக் அட் எவ்ரி திங் ஆஸ் in the same person. Okay, what is not right, it's not right. Whatever you like it, you don't like me, I don't care. Okay, for me jallikattu was right. That will save the bulls. Temple elephants is right because it's science. Because நீங்கள் வந்து 3000 யானைகள் காட்டில் இருந்தால் உங்கள் கையில் 3000 அட்லீஸ்ட் 30,000 யானைகள் காட்டில் இருப்பதால் உங்கள் கையில் வந்து 3000 யானை இருந்தால் தான் அதனுடைய பிஹேவியரை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நாளைக்கு கேப்டிவ் ப்ரீடிங்கில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதை ட்ரீட் பண்ணோம்னா உங்கள் டாக்டர் முதல்ல இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கணும். இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. சும்மாலாம் வந்து முட்டாள்தனமாக ஒருத்தன் அந்த காலத்துலேருந்து 60,000 யானை வந்து ராஜராஜ சோழன் வச்சுருந்தான், அவன் வந்து வார்க்காக வச்சுருந்தான். பட் அது இன்றைக்கி நிலைமையில் வந்து வார் கிடையாது. பட் we need to have them to study. ஸோ இது எதுவுமே கொடுமை கிடையாது. எனக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். that's the bottom line. கரெக்ட் சார், தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு எலாபரேட்டான உங்கள் எக்ஸ்பர்டீஸ் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். எங்களுக்காக உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். Subscribe to One India and never miss an update.